நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய அமாவாசை திதி ரொம்ப அற்புதமானது, தவற விடாதீங்க. அதனுடைய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அதிகாலை 5:56க்கு ஆரம்பித்து 20ஆம் தேதி காலை 7:54 வரையிலும் நீடித்திருக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது முழு நாள் அமாவாசையாக வரும். 19ஆம் தேதி முழுசாக அமாவாசை வரும். ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த நாளோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் நம் மனதிற்கு வருவது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான நாள். பெரும்பாலும் எல்லா அனுமர் ஆலயங்களிலும் சிறப்பு ஆராதனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் கலந்துக்கலாம். வடை மாலை சாத்துவாங்க, வெற்றிலை மாலை சாத்துவாங்க, வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்படும், தங்க கவசம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். கலந்து கொண்டு ராம நாமத்தை ஜபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தடையையும் போக்கி வைப்பார் அப்படின்னா மாற்று கருத்தில்லை. எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அவ்விடத்திலெல்லாம் அடியேன் இருப்பேன் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பகவானுடைய வாக்கு. அதனால் வீட்டில் நாமம் ஜபம் செய்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டுக்கும் எழுந்தருள்வார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அவ்வளவு அற்புதமான நாள். இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்ம உண்மையாகவே தியானம் செய்வதற்கும் ஜபம் செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள், ரொம்ப உகந்த நாளும் கூட. இந்த நாள் ஆலயங்கள்லேயோ வீட்டிலேயோ உட்காந்து நம்ம ஜபம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. முக்கியமாக சொல்லப்போனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னா, உகந்த திதினா இந்த அமாவாசை திதியை சொல்லலாம். காலையில் நேரமே கடற்கரைக்கோ ஆற்றங்கரைக்கோ போய் அங்கே தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு மதியம் வீட்டில் படையல் போட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். குறைஞ்சபட்சம் நம்ம செய்ய வேண்டியது மாட்டுக்கு அகத்திக்கீரையும் காகத்துக்கு சாப்பாடும் வைக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ம மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த அமாவாசை திதியில் ரொம்பவே சிறப்பான விஷயம். காவல் தெய்வங்களில் ஆண் தெய்வங்களாக குறிப்பிடப்படுகின்ற தெய்வங்களுக்கு ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த திதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால் அங்கே போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும்போது உள்ளபடியே நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு, அருகாமையில் குலதெய்வ ஆலயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். முடிஞ்சால் மாவிளக்கு போட்டு போய் அங்கே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அன்னதானம் செய்வது, மார்கழி மாதத்தில் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட. நம்ம செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது இந்த நாள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். என்ன தானம் செய்யலாம்? போர்வை தானம் செய்யலாம், கம்பளி தானம் செய்யலாம், குடை தானம் செய்யலாம். இந்த மாதிரி தானங்களை இந்த மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுறதும் இந்த அமாவாசை திதி. அமாவாசைக்கு முன்னொரு நாள், பின்னொரு நாள், 3 நாளுமே ரொம்ப அந்த ஆற்றலுடையதாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் அந்த ஜீவசமாதி அமைந்துள்ள இடத்துல போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உண்டாக்கி தரும். சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை திதி முடிகிற அந்த நேரத்திலிருந்து 300 மணி நேரமும் பின்னொரு மணி நேரமும் எடுத்துக்கிட்டு ஆக மொத்தம் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடு, நமக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார நினைத்து திருமூர்த்தி பகவானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் பொழுது அது அப்படியே நடக்கும் என்பது சித்தர்கள் வாக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இவ்வளவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த மார்கழி மாதம் வருகின்ற அமாவாசை திதி. எக்காரணம் கொண்டும் தவற விட்டுறாதீங்க. நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.